வணக்கம். செல்வகுமாரின் வேளாண்மை மற்றும் இதர பணிகளுக்கு வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று குவிதலை வட இலங்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக இது வட இலங்கைக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் கோடியக்கரை முனைக்கும் மழைப்பிடிவை தொடக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் முதல்ல காலையில் மழைப்பிடிவை தொடங்கினாலும் ஆனால் தொடர்ச்சியாக முன்னேறக்கூடிய மழை முதல்ல வேதாரண்யம் பகுதியில் கிடைக்கும். வேதாரண்யம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு அடுத்தபடியாக. அதன் அடிப்படையில் இப்பொழுதே இந்த அதிகாலை நேரமே கோடியக்கரையில் மழை தொடங்கிவிட்டது. அந்த அதிகாலையில் கிடைக்கப்பெற்ற தகவலை பார்ப்போம். எப்படி மழை பெஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நேற்றுக்கு மழை சார் இரவு ஒரு 1:30 மணிக்கு நல்ல ஒரு பாட்டம் சார் மழை. அதன் பிறகு நைட் அப்படியே தூரிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப காலையில அதிகாலையில மழை ஒரு மிதமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சார். தண்ணி அப்படியே லேசா ஓடுற அளவுக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த மழை விடாது சார். உங்களுக்கு கோடியக்கரை முனையை பொறுத்த வரைக்கும் விடாது. படிப்படியாக நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதுமே தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு தொடர்ச்சியாக மழை இருந்துகிட்டே இருக்கும். மாணவர்களுக்கு குடையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு சொல்லுங்கள். வேற ஒன்றும் வேண்டாம். மெசேஜ் போடுங்க, அவ்வளோதான். என்ன ரெஸ்ட்டும் அவ்வளோ தொடர்ந்து மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு விட்டாலும் மழை வரும், வந்தாலும் விட்டாலும் மறுபடியும் மழை இருந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு இருக்கும். ஆனால் பெருசாக பாதிக்கிற மழை இல்லை. மழை இருந்துகிட்டே இருக்கும். மழை மிதமாக இருந்துகிட்டே இருக்கும். சில சமயத்தில் கனமாக இருக்கும், அப்புறம் தீவிரம் குறைஞ்சி லேசாக இருக்கும், அப்புறம் தூரலாக இருக்கும், அப்புறம் மிதமாக இருக்கும், அப்புறம் திடீர்னு கனமாக பெய்யும், அப்புறம் லேசாக விடும். மீண்டும் மீண்டும் இப்படி மழை இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்குது சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஆக கோடியக்கரை முனையில் இப்படி மழை தொடங்கி இருக்கிறதை தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வரக்கூடிய மணி நேரங்களில் பொழுது விடியும் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கோடியக்கரையில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். கோடியக்கரை கிடைக்கக்கூடிய மழை படிப்படியாக வேதாரண்யம் ஒன்றியத்திற்கே கிடைக்க தொடங்கினோம். அப்படியே மிதமான மழையாக பெய்ய தொடங்கினோம். வேதாரண்யம் கோடியக்கரைக்கு அடுத்தபடியாக அகசியம்பள்ளி, கடினல் வயல், வேதாரண்யம், அதற்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா தோப்புத்துறை, நெய்விளக்கு, கருப்பம்பலம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு பகுதியை நோக்கி முன்னேறும். பிறகு பார்த்தீங்கன்னா தலைஞாயிறு ஒன்றியம் ஃபுல்லாகவே தொடங்கினோம். பிறகு அப்படியே ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கினோம். அப்புறம் அடுத்தது காரைக்கால். காரைக்காலுக்கு தொடங்குவதற்கு முன்பாகவே திருவாரூர் மாவட்டம் தொடங்கினோம். முதல்ல திருவாரூர் மாவட்டத்தில் தொண்டியக்காடு, கரையங்காடு, கற்பகநாதர்குளம், அப்படியே எக்கல், மேலமருதூர் போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு காலையே தொடங்கும் மழை. அதனைத் தொடர்ந்து அப்படியே துருத்துறைப்பூண்டி ஒன்றிய பகுதிகளுக்கும், பிறகு முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளுக்கும், பிறகு அப்படியே கோட்டூர் ஒன்றிய பகுதிகளுக்கும், பிறகு திருவாரூர் மற்றும் திருக்குவளை ஒட்டியுள்ள திருவாரூர் ஒன்றியம் மற்றும் கோட்டூர் ஒன்றிய பகுதிகளுக்கும், பிறகு அப்படியே மயிலாடுதுறை மாவட்டமும் தொடங்கி மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கெல்லாம் இன்றைக்கு காலை 11 மணிக்குள்ள எல்லா இடத்துக்கும் தொடங்கினோம். ஆக முதல்ல மழை டெல்டாவின் கோடியக்கரை முனை என்று சொல்லியிருந்தோம், தொடங்கிருச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தில் தொடங்குவது. பிறகு ராமநாதபுரத்தை ஒட்டியிருக்கூடிய புதுக்கோட்டை கடலோரம் தொடங்கும். எப்போ தஞ்சாவூர் தொடங்குதோ அப்போ புதுக்கோட்டையும் தொடங்கினோம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் மதியத்துக்குள்ளே தொடங்கிடும், 11-12 மணிக்குள்ளே தொடங்கிடும். இப்படியே படிப்படியாக உள் மாவட்டத்திற்கு மாலைக்குள் முன்னேறிடும். அதே நேரத்தில் சென்னைக்கும் தொடங்கினோம். ஆனால் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுக்கு குறைவாக இருக்கும் மழை. அதுவே ஒரு பெரிய பேசுபொருளாக்கும். திடீர் மழை, பனி விலகியது மழை, கொட்டு மழை, சாலையில் நீர் தேங்கியது என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு மாநகரம் என்பதனால கொஞ்சம் பெரிதாக விளம்பரமாக இருக்கும். இன்றைக்கு மாலையில் அந்த மழைப்பிடிப்பு மதியத்திலேயே தொடங்கினோம். மதியம் அதற்கு முன்பே டெல்டாவில் நல்ல கனமழையாக மாறிவிடும். மழைப்பிடிப்பு நாம் அறிவித்தது போலவே தொடர்ச்சியாக இருக்கும். விட்டாலும் தொடங்கி தொடரும். லேசாக இருக்கும், தூரலாக இருக்கும், மிதமாக இருக்கும், திடீரென்று கனமாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் மிக கனமாக பெய்வது போல் அச்சுறுத்தும், பிறகு திடீரென்று குறையும். இப்படியே மாறி மாறி இந்த நாளை கழிக்கும். நாளையும் அப்படித்தான் இருக்கும்.
இன்றைக்கு விவசாயிகளுக்கு எப்படி மழை அமைய போகிறதுன்னு இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நேற்று மாலையிலிருந்து மேகம் சூழ்ந்த உடனேயே நிலக்கடலை விதைத்த விவசாயிகள் கைபேசி அழைப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிலக்கடலை இப்போ போட வேண்டாம், இந்த 2 நாள் 16, 17 மழை இருக்கு, இந்த மழை முடிந்தோடனே போட்டிங்கன்னா 7 நாள் இடைவெளி இருக்குன்னு சொன்னேன். நேற்றுக்கு கடுமையான கைபேசி அழைப்புகள். ஆகவே வானிலையில் இப்படி நடக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து தான் போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வதை மட்டுமே நான் என்னால் செய்ய முடியும். உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டேன் அப்போவே. ஆகவே இது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே வரக்கூடிய இந்த மழை இன்றைக்கும் நாளைக்கும் தான். ஆனால் பாதிக்கும் மழையில் கவலைப்பட வேண்டாம். சில இடங்களிலே நிலக்கடலை வயலில் கொஞ்சம் நீர் தேங்கலாம், ஆனால் காய்ந்து விடும், குடிச்சிடும், அந்த அளவுக்கு தான் இருக்கும் உள்ளே. ஆனால் கடலோரத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றியம், வேதாரண்யம் ஒன்றியம், திருக்கோளை ஒன்றியம், கீழையூர் ஒன்றியம், நாகப்பட்டினம், காரைக்கால், இதே மயிலாடுதுறை கடலோரம், அதே போல் புதுக்கோட்டை கடலோரம், திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கடலோர பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும், கொஞ்சம் கனமாகவே இருக்கும். இது அப்படியே உள்ளே போயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கனமாக கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் கனமாக இருக்கும். இன்றைக்கு எப்போ முன்னேறி உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கடலோரம் படிப்படியாக இன்றைக்கு மதியம் சென்னைக்கும் தொடங்கும், மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறணும். அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக கொட்டிடாதுங்க, அருகருகே பெய்வதை நீங்கள் காணலாம். ஒன்று ஊடகத்தில் செய்தியாக அறியலாம், இல்லை என்றால் உங்கள் நண்பர்கள் வழியாக கைபேசி வாயிலாக அறியலாம், அல்லது உங்கள் ஊரிலேயே பெய்து நீங்களே உணரலாம். அப்படித்தான் இருக்கும், புரியுதுங்களா? எல்லோருக்கும் பெய்து விடாது, ஆனால் எல்லோருக்கும் தூறல், சாரல், மிரட்டல், மிதமாக, லேசாக, ஒரு இடங்களில் கனமாக, ஒரு சில இடங்களில் கனமாக, ஓர் இடங்களில் மிக கனமாக கூட இருக்கும். தென் மாவட்டங்களில் இப்படி மழை இருக்கும். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மழை மாலையில் எல்லா உள் மாவட்டங்களுக்கும் வந்துடும். எல்லா மாவட்டங்களுக்கும் சொல்லிட்டோம், உங்களுக்கும் உண்டு. இதில் நாளை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மழை கொஞ்சம் வலுத்திருக்கு, ஆனால் 18ஆம் தேதி மழை இருக்காது. 18ஆம் தேதி இலங்கைக்கு மட்டும், இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே 3 நாள் மழை. 16, 17, 18 இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கு 16, 17, 18 3 நாள் மழை. 18ஆம் தேதி கூட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிடும். தென்னிலங்கை, தெற்கு மத்திய பகுதி, தென் இலங்கைக்கெல்லாம் நிறைய மழை இருக்கும் 18ஆம் தேதி. 19ஆம் தேதியும் மழை இருக்கும். இங்கே அந்த தென்கோடியில் கம்மந்தோட்டா, இந்த அம்பாறை, இந்த பகுதி. ஆகவே இந்த மழை ஏற்கனவே நிலக்கடலை விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அச்சம் மூட்டினாலும், ஒரு சில இடங்களில் கனமாக இருந்தால் கொஞ்சம் நீர் தேங்கலாம், மணல் பாதிப்பு இல்லாமல் காய்ந்து விடும் போல் தான் தெரிகிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம். உயிர் கொடுக்கும் மழை எல்லா இடங்களுக்கும் கொடுக்கும். மக்காச்சோள அறுவடையை நாங்கள் இப்போ செய்ய வேண்டாம். 16, 17 மழை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடக்குனீங்கன்னா சரியாக 27ஆம் தேதி 28ஆம் தேதிக்கு மேலே மழை வர்றதுக்குள்ளே, அடுத்த மழை தீவிர மழை வர்றதுக்குள்ளே நீங்கள் அறுவடை முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பனியின் காரணமாக, மேகமூட்டம் காரணமாக, சரியான ஒரு வெயில் சூடு இல்லாத காரணத்தினால காயவில்லை என்று சொன்னீர்கள். இப்போ வரக்கூடிய நாட்களும் இதே நிலை தான். ஆனால் கடந்த வாரம் இருந்த குளிரை விட கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்கும். இருந்தாலும் குளிர் இருக்கும், வெயிலும் இருக்கும், நல்ல வெயில் இருக்கும், ஆனால் குளிர் இருக்கும். மழை என்பது இவை போய் இணைந்து இந்த மாத இறுதி நாட்களில் தான் வரும். நெருங்கி 2 நாள் லேட்டானாலும் 2 நாள் ஜனவரியில் நாளில் பின்னக்கு தள்ளும். அப்படித்தான் இருக்கும். இப்போ 27 வந்தால் அது 3ஆம் தேதியோட முடிஞ்சிடும். 28 வந்தால் 4ஆம் தேதி, 29 வந்தால் 5ஆம் தேதி, 30ஆம் தேதி வந்தால் 6ஆம் தேதி, 31ஆம் தேதி வந்தால் 7ஆம் தேதியும் மழை இருக்கும். அப்படித்தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அதனால் மழை பின்னாடி இருக்குது. தீவிரமடைவதற்கு சாதகமான காற்று கிடைக்காதனால அப்படியே உயிரோடு இருக்கும். பிறகு டக்குன்னு தீவிரமடைஞ்சு அது இலங்கை நெருங்கி வந்து தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் போகும். அதில் மாற்றம் எதுவும் இல்லை. இதுதான் விவசாயிகளுக்கு எல்லோருக்கும் இது பொருந்தும். யார் பில்லர் போடுறீங்களா, இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல், அதுக்கப்புறம் போடலாம். நிலக்கடலை விதைப்பா, இன்றைக்கி நாளைக்கு அச்சுறுத்தல், அதுக்கப்புறம் 27ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு முளைப்பு திறன் வருமாறு ஒரு 8 நாளாக நீங்கள் எடுத்துக்கணும், முழுமையாக எடுத்துக்கணும். அது லேட் பண்ணிங்கன்னா பின்னாடி மழை வந்துடும். அது வரை இருக்குது, பார்த்துக்கணும். அந்த நாள் 1 நாள் 2 நாள் தள்ளி போனாலும் கூட என்னை குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் தள்ளி போனால் போகலாம்னு சொல்லியிருக்கிறேன், அதையும் நீங்கள் வச்சுக்கணும், புரியுதுங்களா? ஆகவே 2 நாள் 28க்குள்ளே முளைப்பு திறன் வருமாறு போட சொன்னாங்க. ஆனால் நான் 2 நாள் லேட் ஆகிட்டு நான் போடாமல் நான் வச்சுட்டேன். ஆனால் இப்போ 29, 30 கூட மழை வரல. 31ஆம் தேதி தான் மழை வரும் போல தெரியுது. இந்நேரம் லேட்டாக போட்டிருந்தாலும் நேரம் 2 எல்லாம் வந்திருக்குன்னு கூட என்னை குற்றம் சொல்வீர்கள். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். வானிலை என் கையில் இல்லை, வருவதை தான் கணிக்க முடியும். ஆனால் மழை குளம் நிரம்பும், எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவையை நிரப்பும். ஆனால் வடகிழக்கு பருவமழை என்பது இப்பொழுதுக்கு பெய்கிற மழை தான். இதோட வடகிழக்கு பருவமழைங்கிற புள்ளி விவரம் நிறைஞ்சிடும். அப்புறம் வடகிழக்கு பருவ மழை தொடரும். புள்ளி விவரத்தில் குளிர்கால மழையாக ஜனவரி மழையாக வரும்.
இந்த மாத இறுதியிலையும் பெய்ய போகிற மழை வடகிழக்கு பருவமழையில் வரும். அது முன்கூட்டியே சரியாக அந்த 29, 30, 31 வருவது இதில் சேரும். ஆனால் அதிகமான மழை ஜனவரியில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஜனவரியில் இருக்கு, பொங்கலுக்கும் மழை இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது உங்களுக்கு சொன்னால் குளிர் வருகிறது, இவர் சும்மா ரீல் விடுறார், இவர் டுபாக்கூர், பனி வந்து விட்டது, மழை வராது, நாங்கள்லாம் எத்தனை ஆண்டுகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம், இப்படியே சொல்லுவீங்க. அப்படியே சொல்ற வாய் அடுத்தது மாறும் பொழுது இப்படி பல வருடங்கள் மாறி இருக்கு, அந்த வருடம் மாறினுச்சு அப்படின்னு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய கூட உங்களுக்கு நினைவு இருப்பதில்லை. பொங்கல் வைக்க முடியாத அளவு கூட பொங்கல் வைக்க மழை பெய்திருக்கிறது. அறுவடை செய்யாமல் கூட அறுவடை எல்லாம் நிவாரணம் வழங்க பெறும் வகையில் எல்லாம் கூட சில ஆண்டுகள் பொங்கல் நேரத்தில் மழை பெய்திருக்கிறது. தை மாதத்தில் எல்லாம் மாசியில் கூட மழை பெஞ்சு அறுவடை பாதித்திருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியணும். மழை இந்த வருடம் மழை இருக்கு, ஜனவரியில் இருக்கு நிறைய. ஆகவே அது நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஆனால் இது அச்சுறுத்துவதன் என்பது நினைக்க வேண்டாம். திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் மற்றும் கரூர், புதுக்கோட்டை உள்பகுதி மற்றும் தேனி, நிலத்தடி மட்டம் உள்ளன. நீங்கள் இந்த மழையில் நிலத்தடி மட்டம் உள்ளாங்க, நிலத்துக்குள்ள தண்ணியை செலுத்தினாலும் நிலத்தடி மட்டம் உயரும். தயவுசெய்து புரிஞ்சுங்க, நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கு இந்த மழை பொறுப்பாகாது. கருங்கல்லுக்குள்ள எப்படி நுழையும்? தேனி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயரல, மழையே பெய்யலன்னு சொல்றீங்க. இந்த நிலத்தை உங்க ஊர்ல இந்த மழைக்கு தண்ணிக்குள்ள போகாது, கருங்கல்லுக்குள் போகாது. நீங்க இறக்குனா மட்டும்தான் போகும். ஆழ்துளை குணல்ல செலுத்தணும், காவிரியில் செலுத்தினா தேனி கூட போகும். புரிஞ்சுக்குங்க, மழை பெய்யறதுனால போகாது. ஏற்கனவே குளமிட்டு வச்சிருக்கீங்க, கருங்கல்லாம் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். போகாது, உள்ள துளையிட்டு அனுப்பினால்தான் போகும். இருப்பதை உறிஞ்சியாச்சு, அதனால தான் பிரச்சனை. இருப்பதை உறிஞ்சாச்சுன்னா இருந்த இடத்துக்கு உறிஞ்ச இடத்திற்கு மீண்டும் செலுத்தணும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மழை இருக்கிறது. இந்த 2 நாள் மழை ஓய்ந்த பிறகு மீண்டும் குளிர் வரும். மாத இறுதியில் மழை இருக்கு. அது 2 நாள் தாமதம் இருந்தாலும் 2 நாள் பின்னாடி எடுத்துட்டு போகும். கண்டிப்பா மழை இருக்கு, நிகழ்வு இருக்கு. இந்த மாத இறுதி நாட்களில் வரும். ஜனவரியில் நிகழ்வு இருக்கு, பொங்கலுக்கும் மழை இருக்கு, அதற்கு பிறகும் மழை இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. உடனே இவர் எந்த மாவட்டம்னு சொல்லல, 19 சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. தென் மாவட்டங்களுக்கு தான் பெரிதா பெய்யும். இப்போ எல்லாம் சூரியன் குத்துக்கதிர் தெற்க போயிடுச்சு. நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்? ஆரம்பத்தில் தான் வடக்க பெய்யும், ஆந்திராவில் பெய்யும், அப்புறம் வட தமிழ்நாடு பெய்யும் சொல்லிட்டு இருக்கான். வடக்கேயும் பெய்யும். நான் வடக்கை ஏதோ பெய்து பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று அச்சப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீங்க. சிலருக்கு மழை பெய்யும் என்றால் குளம் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வரவேற்கிறார்கள். அவர்களுக்கு மழை தேவையில்லை என்றால் அச்சப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆக நான் என்ன சொல்ல, ரகசியமாக 2ஆக பிரித்து அறிக்கையும் போட முடியாது. ஆகவே உள்ளதை தான் சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கஜா புயல் ஏற்பட்ட மன பாதிப்பு, அப்படியே அதில் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாக புயல்னு சொன்னா அச்சப்படுறாரு அவரு. ஆனால் புயல் எல்லாமும் கஜா புயல் மாதிரி இருக்காதுன்னு பல திருப்பம் சொல்லிட்டோம். நம்ம எப்பயாவது புயல்னு சொன்னா என்ன திட்டுறாரு? இப்பதான் புதுசா வீடு கட்டினு திட்டுறாரு. என்ன ஏங்க அப்படி போறீங்க? நான் அனுபவப்பட்ட உண்டு. அவர்கள் இப்போ திட்டிட்டு என்ன செஞ்சிருக்காங்க? தப்பு பண்ணிட்டோம், சாரை தெரியாம திட்டோம் அப்படின்னு கூட மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவரும் இருக்கிறாங்க. அதனால அந்த மனவேதனைப்பட்டவங்களுக்கு ஒரு திட்டமும் திட்டினா நான் எப்போதுமே மீண்டும் அவங்கள்ட்ட போகவே மாட்டேன். எவ்வளவோ பேர் என்ன திட்டிருக்கீங்க, என்னுடைய காலம் இப்படி ஆகிவிட்டது, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆகவே புயல் எல்லாமே கஜா புயல் ஆகாது. அந்த கஜா புயலையும் நானும் தான் சொன்னேன். இந்த புயலும் கடக்காது, அச்சப்பட வேண்டாம், தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புயல்னு சொல்ல நீங்கள் அச்சப்படுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆகவே குளம் நிரம்புவதற்கு குரம் நிரம்பும் என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் மழை வரும் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ நிலக்கடலை போட்டவர்களுக்கு மழை வரும் என்று சொன்னால் அச்சமாக இருக்கிறது. ஏரி குறுத்து பிடிக்க தண்ணி இருக்கிறவங்களுக்கு மழை வரும் என்று சொல்ல அச்சமாக இருக்கிறது. அவர் என்னை திட்டக்கூடாது. அப்படித்தான் இருக்கிறீர்கள். என்ன செய்ய? சற்றே என்னிடத்தில் இருந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்பதை அன்போடு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.